பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தனுசு ராசியினுடைய பிறப்பின் ரகசியத்துடைய கதாபாத்திரம் யாருன்னா இந்த அர்ஜுனன். ஏன் இந்த கதாபாத்திரத்தை இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் ரெண்டு உருவங்கள் இருக்கும். ஒண்ணு மனித உணவு, ஒண்ணு குதிரையினுடைய பாதி உடல். குதிரையினுடைய உடலும் மனித முகம் பெற்றவராக இருப்பாங்க. கையில் அம்பு எய்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அர்ஜுனன் யாருடைய மகன்னா இந்திரனின் மகன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எப்படியோ அதே மாதிரி ஒரு குழந்தை பேரு பிறக்க முடியல அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஏதாச்சும் வச்சு நம்ம பிறக்க வைக்கிறோம் இல்லையா. அதுபோல்தான் அந்த காலத்தில் பாண்டுவால் பிறக்க வைக்க முடியாத ஒரு விஷயத்தை குந்தி தேவி வைத்து பிறக்க வைக்கிறாங்கன்னா அந்த முறைதான் அங்க நடந்திருக்குது. அதே போல்தான் இந்த இதுக்கு தந்தையாக தன்னுடைய மூன்றாவது மகனுக்கு தந்தை தேவர்களுடைய தந்தை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தான் தன் பையனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்திரனுடைய பையனாக அர்ஜுனன் இருக்கிறார். அப்ப தேவர்களின் தந்தையும் மனித குலத்தினுடைய ராணியுடைய பையனும் அதாவது அம்மாவும் இருக்கிறாங்க. தேவர்களுடைய தந்தையும் மனித குலத்திலுள்ள ராணியுடைய அம்மாவும் இந்த அர்ஜுனனுக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறாங்க. அதுதான் இங்க நம்ம சொல்றோம். அதை தான் நம்ம பாதி ஒண்ணு மனித குலத்தலையும் இன்னொரு தேவர்களுக்காக குதிரையுடைய இது ராஜ அம்சத்துக்குரியது குதிரை தான். அந்த குதிரைக்குள்ளதும் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வில்லுடன் பிறந்ததுனால் வில்லு அம்பு வித்தைகளில் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு அந்த வில் வித்தைக்குள்ள சிம்பிளை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இந்த இடம் தனுசு ராசி தேவர்களுக்கும் தேவர்களுடைய ராஜாவும் மனித குலத்துடைய ராணிக்கும் பிறந்த குழந்தை அர்ஜுன் அப்படிங்கிறதை நியமிக்கும்படியாக இது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த இடம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த அர்ஜுன் எப்படின்னா பொதுவாக தனுசு ராசி திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரெட்டிப்பு தன்மையுடையதாக இருக்கும். ரெண்டு தரமான வாழ்க்கைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தனுசு ராசி அர்ஜுனன் யாருடன் சேர்றாங்களோ அவங்களுடைய பண்பை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர்கள் சேரும் நபரின் பண்பை ஒத்து இருக்கும். யார் உங்க நண்பர்களை காமிங்க, அதை வைத்து உங்களுடைய குணநலங்களை நாங்க சொல்லிடுவோம் அப்படிம்பாங்க. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் யாரை ரொம்ப விரும்பி பழகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுடைய குணங்கள் தான் தனுசு ராசியுடைய குணங்களாக இருக்கும். இது எப்படி, இதுதான் பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணரும் அழித்தன்மை வாய்ந்தவர், கிருஷ்ணனும் பெண் ரூபத்தை எடுத்தவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பெரும்பாலும் பெண் ரூபத்தை எடுத்தவர் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அர்ஜுனனும் பெண் ரூபத்தை வாங்கியவர் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு பேரும் ஒற்று குணங்கள் உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த இடம் அதாவது யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கிருஷ்ணருக்கு அதாவது அர்ஜுனருக்கு யாரு பகவத்கீதை, அர்ஜுனருக்கு அறிவுரை கூறும் கீதை தான் பகவத்கீதை. அது பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசிக்குரியதாக இருக்கும் பகவத்கீதையுடைய உபதேசங்கள். அப்போ கரெக்டா அந்த 7ஆம் பாவம் தான் நம்மளுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஆள்கள் அங்கதான் இருப்பாங்க. அப்போ 7ஆம் வீடு நம்மளுக்கு, அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்தா கணவன் மனைவி கணவனுக்கு ஒரு மந்திரியாக இருப்பாள். கரெக்டா 7ஆம் வீடாக ஆலோசகர் அப்படிங்கிறது. அதேதான் நம்மளுக்கு அர்ஜுனன் தனுசுல இருக்கும்போது 7ஆம் வீடு கிருஷ்ணர் வீடாக இருந்து மந்திரியாக ஆலோசகராக கிருஷ்ணர் செயல்பட்டிருக்கிறார், தேரோட்டியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்க என்னன்னா கிருஷ்ணர் ஒரு பகவத்கீதை எடுத்த இடம் இந்த இடத்துக்கு, அதாவது அர்ஜுனு கூறிய இடம் கரெக்டா இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இதனுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னா உங்களுடைய கூட்டாளிகள், நீங்க என்ன கூட்டாளிகளை சேர்றீங்களோ அந்த கூட்டாளிகளின் பண்புகளை நீங்க பெற்று இருப்பீர்கள். அதனால நீங்க சேரும் கூட்டாளிகளை நீங்க கவனமாக தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பின் ரகசியம் உடைப்படும். ஏன்னா போன பிறப்பில் உள்ள கூட்டாளிகளுடைய சேர்க்கை தான் இந்த பிறப்புக்குள்ளதாக இருக்கும். அதனால கூட்டாளிகளின் சேர்க்கை மிக முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. உங்களுக்கு செல்வந்தனாக ஆகணும், நல்ல அறிவு திறமாக இருக்கணும், நல்ல புகழ் பெறணும் அப்படின்னா நீங்கள் புகழ் பெற்றவர்களுடன் சேரணும், அறிவு திறம் உள்ள ஆட்களுடன் சேரணும். அதனால இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பின் ரகசியம் என்னன்னா நீங்க யாருடன் சேருகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அது உங்களை வளப்படுத்தும். அதனால இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்திரனுடைய மகன் அல்லவா,
அதனால் எல்லா சுகபோகங்களையும் ஆட்டோமேட்டிக்கா யார் அவன் உழைச்சாலும் உழைக்கட்டாலும் வந்து அடையக்கூடிய தன்மை உடையது. ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்வார்கள். ரொம்ப கடினமான ஒரு ஒர்க் எல்லாம் கிடையாது. சொகுசான தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். பாத்தீங்கன்னா இவங்க யாராக இருந்தாலும் போர்க்களம் வந்து விட்டால் யாராக இருந்தாலும் தம்பி அண்ணனாக இருந்தாலும் போரில் வெற்றி பெறுவதால்தான் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் கர்ணன் நம்மளுடைய அண்ணன் தெரிந்தும் கர்ணனை வீழ்த்தினார் அப்படிங்கிறது, அர்ஜுனன் வீழ்த்தினார் அப்படிங்கிறது அதேதான். அதாவது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதை அதை மட்டும் தான் அவங்க பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பயணம் அது எவ்வளவு பெரிய நம்மளுக்கு நன்மை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க பிக்ஸ் பண்ண பயணத்தில் அவங்க இடையூறாக இருந்தால் அவங்களை தகர்த்து கொண்டு அவங்க முன்னேறுவார்கள். இது தனுசு ராசிக்காரர்களின் பண்பு. அதனால் உங்களுடைய டார்கெட் நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை தெளிவாக முடிவு எடுத்துட்டு அதை நோக்கிய பயணத்தில் நீங்க மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது போக இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து பின்னால இருந்து அர்ஜுனருக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கிக்கிட்டே இருப்பார். பின்னால இருந்து அதே பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பார். தள்ளுங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு அது பண்ணும் போதுதான் அர்ஜுனருக்கு வந்து வீரம் விவேகம் எல்லாமே உருவாகும். அப்ப பின்னால இருந்து ஒரு ஆள் உந்து சக்தி தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த உந்து சக்தி சரியான நபராக தேர்ந்தெடுங்க, ராங்கான நபராக இருக்கக்கூடாது. அந்த உந்து சக்தி உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருந்தால் அர்ஜுனன் மாதிரி வெற்றி பெற்றவர்களாக திகழ்வீர்கள். இதுதான் பிறப்பின் ரகசியம். இந்த சின்ன ரகசியத்தை நம்ம ஒரு புராண கதாபாத்திரங்களை உள்ளுக்கு வைத்து நம்ம எடுத்து அதை வந்து சாவியாக திறந்து பாக்குறோம். இவ்வளவுதான் இங்க நடக்கிறது. அதனால் உந்து சக்தியான புராண கதைகளை நம்ம எடுத்து அதை பண்ணும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா இவருக்கு வந்து குருக்கள், அதாவது துரோணாச்சாரியார், இவர் வந்து துரோணர் வந்து ரொம்ப இவர் பிடித்த ஒரு மாணவன்னா அர்ஜுனர் தான். சகோதரர்கள் அத்தனை பேரும் வில்வித்தைகள் எல்லாமே கற்றுக்கொள்வார்கள். அந்த கற்றுக்கொள்ளும் சகோதரர்களில் அர்ஜுனனுடைய அறிவுத்திறனும் அந்த வில்வித்தை கற்றுக்கொள்ளும் இது ஆர்வமும் துரோணருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, யார் நீங்க யார்கிட்ட படிச்சாலும் சரி உங்களை ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களுடைய குருக்களுக்கும் பிடிக்கும், உங்ககிட்ட கத்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் பிடிக்கும். அதனால இது வந்து ரொம்ப மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் நீங்க தகுதி உள்ளவராக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை. நீங்க வழிபட வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் இறந்து போன ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய தனத்தில் இருந்து இறந்து போனவங்களை மதிக்காமல் இறந்து போயிருப்பாங்க. அவங்களை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளவு டேலண்ட். அந்த மாதிரி ஒரு நபரினுடைய இறப்பு உங்க வீட்டில் நடந்திருக்கும். அவங்களை வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாழ்வில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா அறிவுக்கு முக்கியத்துவம், நல்ல மற்றவங்களை கைட் பண்ண, அறிவுங்கிறத விட கைட்னஸ், ஒருத்தருக்கு வழிகாட்டியாக இருப்பது சிறந்த ஒரு பங்கு. அவங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வந்து உங்க குடும்பத்தினால் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நபருக்கு நீங்க வந்து வழிபாடு பண்ணி அவங்களை நீங்க உள்நோக்கி எடுத்துட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில் முன்னேற்றமாகும். இன்னொன்னு வந்து உங்க வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்தல். உங்களுக்கு உங்களுடைய பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க வருமானங்கள் பெருகும். உங்க பூஜை ரூம்ல அடிக்கடி விளக்கேற்றுதலும் சுத்தம் பண்ணுதலும் பண்ணிக்கிட்டே நறுமணங்கள் உள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொதுவாக உங்க பூஜை ரூம்ல மஞ்சள் நிரம்பிய பொருட்களை நல்லா நிரப்பி வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறிதும் மையமில்லை. ஏனால் இங்க வந்து மனிதாபிமானம் உள்ள நோக்கங்களும் நமக்கு தேவை. குறிக்கோள் மட்டும் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு சில விஷயங்கள் மனிதாபிமானமான நடக்கணும், நம்ம உறவுகள் முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக பூஜை ரூமை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், வாழ்க்கையின் வெற்றியின் ஆதாரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது சிறிதும் மையம் இல்லை. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யும் போற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது நம்மளுடைய பிறப்பின் ரகசிய விஷயங்கள் தெரிஞ்சு அதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில் அதனுடைய கருமாக்களினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதை தான் நம்ம செய்வதற்கு இப்ப முயற்சி செய்கிறோம். இதை செய்து வாழ்வின் நிறைய வெற்றிகள் பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.